வணக்கங்க. என் பேர் வந்து ஆர் வெங்கடேஷ். நான் முத்திரசிகுப்பம் காட்பாடி. நான் வந்து இயற்கை விவசாயி. ஒரு 6-7 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இதில் பாரம்பரிய ரகம் தான் அதிகமாக பண்ணுறோம். பாரம்பரிய ரகத்தில் இப்போ நடவு நட்டுன்னு இருக்கிறது ஒரு 3 ரகம் பண்ணியிருக்கோம். செவன் சம்பா, தங்க சம்பா, வாசனை சீரக சம்பா. இதில் வந்து நாங்கள் வந்து ஆரம்பத்தில் நாற்று விடுறதுக்கு தழை எருவும் போட்டு நாற்று விட்டுருவோம். நாற்று விட்ட 30வது நாள் நடவு போடுவோம். நடவுக்கு வந்து நாற்று விடும்போதே நடவு போடுற ஏரியாவுக்கு வந்து சனப்பு விதைச்சி அதை 20-25 நாள் கழிச்ச பிறகு அதை வந்து மடக்கி ஓட்டிடுவோம். மடக்கி ஓட்டி அது கூட வந்து எருவு கொஞ்சம் போட்டு மறுபடியும் ஓட்டி நடவு நடுவோம். இப்போ நீங்கள் வந்து நம்ம நடுவு நட்டுட்ருக்காங்க இல்லையா? ஆமாங்க. இது என்ன ரகம்னா? இப்போ நடவு நட்டுன்னு இருக்கிறது வந்து செவன் சம்பா. இதுக்கான இது வந்து உங்ககிட்டே இருக்கா? விதை ஏற்கனவே இல்லை, செவன் சம்பா வந்து நான் வந்து காட்பாடி அகிரி வேளாண்மை துறையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 10 கிலோ விதை வாங்கிட்டு வந்து நாற்று விட்டேன். சரி, விட்டது 30 நாள் வந்து நடவு. ஆமாம். சரிங்கண்ணா. இது ஏற்கனவே நீங்கள் அனுபவமான இயற்கை ரகங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்கீங்க உங்களுடைய? நான் வந்து மாப்பிள்ளை சம்பா பண்ணியிருக்கேன், தோயமல்லி பண்ணியிருக்கேன், கருப்பு கவுனி, செவன் சம்பா, தங்க சம்பா, வாசனை சீரக சம்பா. ஓகேண்ணா. இது ஏற்ற பருவம் எதுண்ணா? சம்பான்னும் போது சம்பாவுக்கு வந்து அதிகமாக வந்து ஆடிப்பட்டம் தான். அதாவது தோயமல்லி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம் இதெல்லாம் வந்து ஆடிப்பட்டம். இந்த வாசனை சீரக சம்பா, செவன் சம்பா இதெல்லாம் வந்து கார்த்திகையிலையும் பண்ணலாம். 6 மாதம் 5 மாதம் நெல்லை வந்து ஆடிப்பட்டம் பண்ணணும். இது 4 மாதம் 120 நாள் இருக்கிறதெல்லாம் வந்து கார்த்திகையிலையும் பண்ணலாம். இப்போ கார்த்திகை பட்டத்தில் தான் காப்பேன். சரி, இப்போ நம்ம நடுவு நட்டால் நம்ம எப்போ அறுவடைக்கு தயாராகும்? இதுலேருந்து 90 நாள். 90 நாள் பயிர். ஆமாம். சரிண்ணா. மார்ச் எண்டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் அறுவடை பண்ணிவிடுவோம். நம்ம அறுவடை பண்ணி நம்ம வீட்டிலே மிஷின் இருக்குது, அது மாதிரி பிளான் இருக்குங்களா? இல்லை வெளியில் போட்டு தான் நம்ம வந்து அரிசி? இல்லைங்க, மிஷின் போடணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த நெல் அறுவடைக்கு முன்னாடி வந்து மிஷின் போட்டணும். மிஷினெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், கொட்டேஷன் போட்டு வந்தாச்சு. சரிங்க. இந்த அறுவடையை முடிச்சுட்டு அது ஒரு மினிமம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் ரெஸ்ட்டு நெல் வந்து பழையப்படணும். அதனால் வீட்டில் வச்சு அதுக்கு பிறகு தான் நெல் அரைப்போம். அதுக்குள்ளே வந்து மிஷினே போடுற ஒரு ஐடியா இருக்குது. அதாவது என்னுடைய எய்ம் என்னன்னு சொன்னால், நாற்று விட்டத்துலேருந்து நாற்று விட்டு அதை நாற்று பிடுங்கி நடவு நட்டு அதை அறுவடை பண்ணி அதை அரைச்சி அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு நுகர்வோர் கொடுக்குற வரைக்கும் நம்மள்தாவே இருக்கணும். A to Zன்றது தான் என்னுடைய கான்செப்ட். கரெக்ட். இப்போ உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கேன், இது வந்து மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பு இருக்குது? நல்ல வரவேற்பு இருக்குது. நான் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 150லேருந்து 200 கஸ்டமர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேவையான ரகங்கள் நான் பயிர் பண்ணுறதை நான் இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரிண்ணா. இப்போ உங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம், இப்போது எல்லா ஏரியாவும் சர்வீஸ் பண்ணுறீங்களா இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும்தானா? இல்லைங்க, நம்ம இப்போவே நமக்கு வந்து திருப்பதி வரைக்கும் இருக்காங்க. திருப்பதியில் இருக்காங்க, மலையனூரில் இருக்காங்க, திருவண்ணாமலையில் இருக்காங்க நம்ம கஸ்டமரு. யாருக்கு எங்கே வேணும்னாலும் நம்ம கொரியர் பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்கண்ணா. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்கண்ணா? சப்போஸ் வேணும்னா உங்களுக்கு எந்த நம்பரில் தொடர்பு பண்ணணும்? 9943951080. சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நெக்ஸ்ட் நம்ம அறுவடை எப்போ வந்து கண்டிப்பாக வந்து சந்திப்போம். ஓகேங்க, நன்றி.